friends, welcome back to Kruthu Stars. So இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போகிறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ராகி சேமியா செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் ராகி சேமியா, எண்ணெய் தாளிப்பதற்கு, கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, காரத்துக்கு 4 வரமிளகாய், கருவேப்பிலை, ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்குனது, உப்பு தேவைக்கேற்ப, கேரட், 1 கப் துருவின தேங்காய், கொத்தமல்லி தழை. இப்போ செய்முறையை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டு அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சிருக்க ராகி சேமியாவை ஒரு 2 நிமிஷம் இதில் நனைச்சி வைக்க போகிறோம். இதில் கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சுருக்கேன். இது தண்ணி நல்லா சூடாகிருக்கு. இதில் இப்போது பிளேட்டை வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அந்த ராகி சேமியாவை இதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நசுக்கி பாருங்கள், நல்லா சேமியா வெந்திருக்கு. ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். ஸோ இப்போது இதை ராகி சேமியாவை நம்ம தாளிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஸோ கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ஸோ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா வணங்கட்டும். ஸோ வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வணங்கினதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். காய் உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ அதுவும் சேர்த்து நீங்கள் இதோட கூடவே சமைச்சிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேமியாவுக்கு வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இது காய்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஸோ கேரட் பார்த்திங்கன்னா ரொம்ப வணங்கணும் இல்லை, ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். ஏன்னா அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹாஃப் குக் ஆனதும் நம்ம எடுத்து வேக வச்சு வச்சுருக்க ராகி சேமியாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க துருவின தேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கணும். ஸோ நம்ம போட்டிருக்க தேங்காய் இது எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. விட்டு கடைசியாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. நம்மளோட சுவையான ஹெல்த்தியான ராகி சேமியா ரெடி. ஸோ இதை நீங்கள் ஈவினிங் டிஃபனாகவும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். நைட் டின்னருக்காகவும் இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிருத்து ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.